வணக்கம் மக்களே. என்னடா வீடியோ கார் பார்க்கிங் லாட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கிங் லாட் ஃபுல்லாக இன்றைக்கி நிறைஞ்சு இருக்குது. வெள்ளிக்கிழமை மத்தியானத்தில் என்ன இவ்வளவு கார்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் என்ன அவசரம் ஷாப் பண்ணுறதுலன்னு எல்லாம் பார்க்குறீங்களா? இது எங்கள் ஊர் லோக்கல் க்ரோசரி ஷாப், HEBன்னு சொல்லுவாங்க. இது டெக்ஸஸில் மட்டும் இருக்கிற க்ரோசரி ஷாப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ், மக்கள் எல்லாரும் க்ரோசரி வாங்குறதுக்காக இங்கே அலமோதிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் ஆடி தள்ளுபடியில் அலமோதுற மாதிரி பாருங்கள், எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. பாக்ஸஸ் எல்லாம் காலியாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் காலி. அவங்க உள்ள கடையில் வேலை பண்ணுற ஆளுங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே ரீஃபில் பண்ண திங்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, கனடாலேருந்து ஆர்க்டிக் ஏர் மாஸ், அதாவது குளிரான காற்று தெற்கு நோக்கி வர்றதுனால இங்கே ஃப்ரீஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. மழை இருக்க போது, மழை வந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறதுனால வர மழையெல்லாம் ஐஸ் ஆகிடும். ஐஸ் ஆனது மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னும் 2 நாள் டெம்பரேச்சர் ரொம்ப குளிர் நிலையில் இருக்கிறதுனால அந்த ஐஸ் அப்படியே ரோடில் தங்கிடும். அதனால் சரக்கு ஏற்றிட்டு வர ட்ரக்ஸ் எல்லாம் வர முடியாது. கடைக்கு வேலை செய்கிற வரவங்களால் காரை ரோட்டில் ஓட்டிகிட்டு வர முடியுமான்னு தெரியாது. ஸோ கடையெல்லாம் திறந்துருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் மக்கள் இங்கே எல்லாத்தையும் எவ்வளவு அள்ளிட்டு போக முடியுமோ அவ்வளோ அள்ளிட்டு போகிறதுக்கு பறக்கிறாங்க. இதுக்கு பேர் பேனிக் பையிங்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு வேளை இல்லைன்னா குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, அதிகமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, பத்தாமல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். 2-4-5 நாள் சமாளிக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் மக்கள் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு வகையில் இது ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற சிச்சுவேஷன் தான். ஆனாலும் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மூடிட்டாங்க. இன்றைக்கி இமெயில் வந்துடுச்சு. ஸோ ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ்லாம் க்ளோஸ்டாக இருக்குங்கிறதுனால மக்கள் வீட்டில் இருந்தால் பவர் இல்லாமல் இருக்கலாம், வேறு வசதிகள்லாம் பைப்லைன் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா தண்ணி வராமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. குடிக்கிற தண்ணியை முக்கால்வாசி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பைப் உடஞ்சி அதில் மாசு கலந்துருச்சுன்னா அந்த தண்ணியை குடிக்க வேண்டாம்னு ஒரு வார்னிங் அனுப்புவாங்க. ஸோ அதனால் மெயினாக குடிக்கிற தண்ணி வாங்குவாங்க. நிறையா இந்த பிரெட் மாதிரி ஐட்டம் எதுவும் சமைக்க வேண்டாம். ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கிற ஐட்டமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை பவர் இல்லாமல் இருந்தாலோ இல்லை கேஸ் கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நமக்கு ஏதாவது சாப்பிட இருக்கும் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் ஆல்ரெடி சமைச்சு வச்ச ஐட்டங்களும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி பார்த்ததில் அதிகமாக விற்பனையானது நம்ம சரக்கு பாட்டில் தான். என்ன சரக்கு பாட்டிலா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், ஆளுங்கெல்லாம் வீட்டில் இருக்க போகிறாங்க. ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி 3 டே வீக்கெண்ட். பவரெல்லாம் போச்சுன்னா டிவி பார்க்குறதுக்கு முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் ஃபேமிலி கூடன்னு அதுவும் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன். இந்த மாதிரி பால் ஐட்டம்ஸ்லாம் நிறையா காலியாக இருந்தது. ஏன்னா டெலிவரி அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி வர்றதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகிடும். ஸோ அதனால் முக்கால்வாசி பால் ஐட்டம் எல்லாம் காலியாக இருந்தது. முட்டை நிறையா எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க, ப்ரெட் எடுத்துகிட்டு போனாங்க, இல்லை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரீமேட் பாக்ஸஸ் ஆஃப் ஃபுட் அந்த மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக. இந்த கடையில் இந்த 2 நாளாக இருக்கிற ஸ்டாஃபுக்கு நிறைய ஸ்டாஃப் ஓவர் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் க்ளோஸ் ஆகிடும். அதனால் நிறையா ஸ்டாஃப் இருக்காங்க, ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்னடா திருப்பியும் பார்க்கிங் லாட்கே வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பார்க்கிங் லாட்டில் ஆரம்பித்தோம், பார்க்கிங் லாட்லேயே கொண்டு முடியலான்னு. நானும் நம்ம வீட்டுக்கு தேவையான சில க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். எப்படி நாங்கள் இன்னொரு 3-4 நாள் சர்வை பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சமைக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம், எப்படி சர்வைவ் ஆகிறோன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப டேமேஜிங் இல்லாமல் எல்லோரும் சமாளிக்கிற அளவுக்கு இருந்துருச்சுன்னா இட்ஸ் குட். பசங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க ஸ்கூல் இல்லை அப்படின்னு. நாங்கள் கொஞ்சம் பயத்தோடு இருக்கோம். உங்களுக்கு திருப்பியும் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.